கண்டிப்பா. எனக்கு வந்து என்னோட பாயிண்ட் வந்து நான் என்னோட விவசாயிகள வந்து நான் வள வைக்கணும். அவங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிரும். ஏன்னா, இங்க இவங்க வந்து புச்சர்ஸ்லாம் அவங்க இருக்கக்கூடியவங்கலாம் "என்ன தமிழ்நாட்டு ஆடுகள வாங்குங்கப்பா" அப்படின்னு சொன்னா, அவன் ஆச்சரியப்படுவான். என்னடா நெறைய இந்த போன வாரம் என்கிட்ட 50 ஆடு வாங்குனாங்க. இன்னைக்கு வந்து ஆர்டர வந்து 80 ஆடு கேட்கறாங்க. அடுத்த வாரம் எனக்கு 100 ஆடு வேணும்ன்றப்போ, விவசாயிங்களுக்கு ஒரு கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அவங்களுக்கு பொருளாதாரத்துல அவங்கள improvement. ஏன் அது மறைமுகமா நம்ம பண்ணக்கூடாதுங்க? கண்டிப்பா. ஏன்னா இது வந்து நம்ம நிறுத்த முடியாது. நான்வெஜ் வந்து நம்ம நிறுத்தவே போறது முடியாது. எவ்ரி டே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆடுகள் வெட்டப்படுது. அப்படி இருக்கும்பொழுது நம்ம விவசாயிங்களுக்கு ரொம்ப நல்ல வசதி. அவங்க வாழ்வாதாரம் மேல கொண்டு வரலாம். யாரோ ஒருத்தர் சாப்பிடணுங்க. என்னோட எண்ணம் அதுதான். நம்மள ஹெல்த்தியாவும் இருக்கு. நம்மகிட்ட இருக்கு. நம்மகிட்ட இல்லாம கிடையாது. நம்ம வந்து டெசர்ட்ல எல்லா இடத்துலயுமே பார்த்தா கிரீன் இருக்கு. எல்லா இடத்துலயுமே நமக்கு ஆறுகள் ஓடுது. ஆடுகள் நெறைய கிடைக்குது. நமக்கு அதுங்களுக்கு தீனி எங்க வேணுமாலும் நெறைய கிடைக்குது. என்னோட திங்கிங் வெதர் இட்ஸ் வொர்க் ஆர் நாட் ஐ டோன்ட் It's a good deal, sir, actually. நோ.